சேலத்தில் நடைபெறுவது பாமக பொதுக்குழு அல்ல என அன்புமணி அறிவித்திருக்கிறார். சேலத்தில் நடைபெறவிருக்கும் பொதுக்குழுவில் எடுக்கப்படும் முடிவுகள் பாமகவை கட்டுப்படுத்தாது என அன்புமணி தெரிவித்திருக்கிறார். ராமதாஸ் பொதுக்குழுவுக்கு அன்புமணி மறுப்பு தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேலத்தில் பாமக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெறும் என பாமக கட்சி தலைமை அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் தலைமை செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், விவரங்களை வழங்கலாம். விக்னேஷ் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் வரும் 29ஆம் தேதி நடைபெறும் என அக்கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அந்த அறிவிப்பின் அடிப்படையில் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அழைப்புதல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களுக்கு கடிதம் மூலமாக ராமதாஸ் தரப்பிடமிருந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த பொதுக்குழு கூட்டம் உண்மையான பொதுக்குழு அல்ல எனவும் அதில் எடுக்கக்கூடிய முடிவுகள் பாட்டாளி மக்கள் கட்சியை கட்டுப்படுத்தாது என பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவரும் ராமதாசினுடைய மகனுமான அன்புமணி தற்போது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையின் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டங்கள் வரும் 29ஆம் தேதி சேலம் 5 சாலை ரத்தனவேல் ஜெயக்குமார் திருமண அரங்கில் நடைபெறும் என ஊடகங்களில் செய்தி வெளியாகி இருப்பதாகவும் அத்தகைய அறிவிப்பு எதையும் பாட்டாளி மக்கள் கட்சி வெளியிடவில்லை என்ற ஒரு மறுப்பு அறிக்கையை தற்போது அன்புமணி வெளியிட்டிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அமைப்பு விதிகள் 15 மற்றும் 16 ஆகியவற்றின் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு உள்ளிட்ட எந்த கூட்டமும் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட கட்சியினுடைய தலைவர், பொதுச் செயலாளர் ஆகியோரால் கூட்டப்பட்டு பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்சி தலைவரின் தலைமையில் தான் நடத்தப்பட வேண்டும் என்ற விதிகளை சுட்டிக்காட்டி அன்புமணி இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்றத்திலும் டெல்லி உயர்நீதிமன்றத்திலும் ஒரு தரப்பினர் தொடர்ந்த வழக்கில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் அவர்கள் தான் என்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் பொதுக்குழுவை கூட்டவும் அதற்கு தலைமை ஏற்கவும் அவரை தவிர வேறு யாருக்கும் அதிகாரம் இல்லை என்பதையும் திட்டவட்டமாக அன்புமணி ராமதாஸ் தரப்பிடமிருந்து வெளியாகிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் பெயரை தவறாக பயன்படுத்தி சேலத்தில் சட்டவிரோதமாக செயற்குழு மற்றும் பொதுக்குழு என்ற பெயரில் ஒரு கூடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது குறித்தும் தேர்தல் ஆணையத்திற்கு பாமக தலைமை முறைப்படி தெரிவித்திருப்பதாகவும், எனவே சேலத்தில் 29ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டம் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டம் அல்ல எனவும் அதில் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவும் பாட்டாளி மக்கள் கட்சியை எந்த வகையிலும் கட்டுப்படுத்தாது என்ற ஒரு அறிவிப்பையும் அன்புமணி தரப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அன்புமணிக்கும் அவருடைய தந்தை ராமதாசுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கருத்து முரண்பாடுகள் என்பது உச்சகட்டத்தை எட்டி இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி 2 தரப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் தங்களுடைய விருப்ப மனுக்களை தாக்கல் செய்யலாம் என்ற அறிவிப்பு அன்புமணி தரப்பிடமிருந்து வெளியிடப்பட்டு அதற்கான விருப்ப மனுக்களும் பெறப்பட்டு வருகின்றன. இது சட்டவிரோதமாக நடைபெற்று வரக்கூடிய விருப்ப மனு பெறுதல் நிகழ்வு என கூறி ராமதாஸ் தரப்பு ஆதரவாளர்கள் டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் ராமதாஸ் கூட்டியிருக்கக்கூடிய பொதுக்குழு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு அல்ல எனவும் அதில் எடுக்கக்கூடிய முடிவுகள் பாட்டாளி மக்கள் கட்சியை எந்த வகையிலும் கட்டுப்படுத்தாது என்ற ஒரு அறிவிப்பை அன்புமணி ராமதாஸ் தரப்பு வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைக்கூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Vagay Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price RERA approved villa plots வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call